ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 மருமக இருக்கும். ஒரு மருமக வந்து நிறைய நகை போட்டு வரும். இன்னொரு மருமக வந்து இவங்க கேட்டதை கொடுத்துருப்பாங்க. இன்னொரு மருமகளால் கொடுக்க முடியாது. அப்போ வீட்டு வேலையெல்லாம் அந்த பணம் யார் கொடுக்கலையோ, டவுரி கொடுக்கலையோ அவங்கக்கிட்ட திணிப்பாங்க. அது வந்து மாபெரும் தவறு. அது டவுரி கேஸில் வரும். அதுக்கு 2லேருந்து 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு அந்த மாமியார், அந்த இன்லாஸ் எல்லாருக்குமே. அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். ஸோ இந்த உரிமைகளும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நல்லது. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டீங்க. போலீஸு என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆரை போட்டு விசாரணை தொடங்குவாங்க. இதில் என்ன கேட்காமையே எஃப்ஐஆர் போட்டாங்க, உங்களை கேட்டு தான் எஃப்ஐஆர் போடணுமா? அப்படிலாம் கிடையாது. எஃப்ஐஆரை தாராளமாக அவங்க பேரில் போடலாம். போட்டு அதுக்கப்புறம் விசாரணையை தொடங்கலாம். சமயங்களில் அது வந்து பொய்யான விசாரணையாக கூட இருக்கும். பொய்யான ஒரு புகாராக இருக்கும். அது விசாரணையில் தெரிய வரும். விசாரணையில் தெரிய வந்ததுன்னா பொய் புகாருக்கும் தனி தண்டனை உண்டு. அது வேறு விஷயம். ஸோ அதனால் எல்லாமே பொய் புகார்னு நம்ம சொல்லிட முடியாது.